ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியே கேட்கிறாரு. விஜய் சுத்தியே தான் நீங்க அவரு வந்தா போய் கேமரா எடுக்கிறீங்க, போனா கேமரா எடுக்கிறீங்கன்னு. அது எல்லாத்தையுமே டிவிக்கு விச்சுவலைஸ் இன்னைக்கு வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க அந்த விஷயத்த. அதுதாங்க ஃபேக்ட். அதை நான் தான் தொடக்கத்தில் மீடியா இன்ட்ரெஸ்ட்டை எலெக்ஷனோட நீங்கள் பொருத்தி பார்க்கணும்னு நான் பேசினேன். நான் பலமுறை நான் இன்னைக்கும் அதான் சொல்கிறேன். விஜய்க்கு யாருமே டேட்டா வச்சுல. விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நோபடி நோஸ். அவருக்கு 30%, 10%, 2% தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 28 கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. பட் அது உண்மையெல்லாம் அது டேட்டாவா அப்படின்னும் போது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் மீடியாவில் வர டேட்டா இருக்குல்ல, அது உண்மையான டேட்டா. அதை நீங்கள் மேனிப்புலேட்டே பண்ண முடியாது. ஓகே, அந்த டேட்டா வந்து விஜய்க்கு மக்கள்கிட்ட எவ்வளோ அதாவது விஜயோடைய கட்சி மேலே மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். அதை தான் செங்கோட்டையன் சொல்கிறார். நீங்கள் எதுக்கு 10 சேனல் வரணுன்ட்டா நான் பேசிட்டேன், 10 சேனல் போட்டு எதுங்க கவர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. வீட்டிலேருந்து வந்தால் கவர் பண்ணுறீங்க, ஏரோப்ளேனில் போனால் கவர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் போனால் கவர் பண்ணுறீங்க, திரும்பி வந்தால் கவர் பண்ணுறீங்க. ஏன் இவ்வளோ கவர் பண்ணுறீங்க? மக்கள் அவ்வளோ பார்க்குறதுனால தான் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. மக்கள் பார்க்காதவனை நீங்கள் கவர் பண்ண மாட்டாங்க. அதில் சேல் ஆகலை அப்படின்னும் போது கவர் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ எந்த பொருள் விற்குது அப்படின்னும் போது இங்கே விஜய்ன்ற முகமும் தாவைக்கான்ற கட்சியும் அதிகமாக மீடியாவில் விற்கிற பொருளாக மாறுது. ஏன் விற்கிற பொருளாக மாறுதுன்னா அதுக்கு காரணம் கன்சியூமர்ஸ் வந்து ரெடியாக நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த டேட்டா இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானது. இதை வைத்து தான் அதை தான் அவரும் சொல்கிறாரு. இப்போ இது அனைத்து மக்கள் ஆதரவு தானே அப்படின்ற கேள்வி அவர் வைக்கிறாரு. அது ரொம்ப டெக்னிக்கலான கேள்வி. கண்டிப்பாக இந்த இணைப்பு இதெல்லாம் திமுக எப்படி பார்ப்பாங்க? திமுகவுக்கு பெருசாக அவங்க பாதிக்கிறதா நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இவர்கள் செங்கோட்டையன் திமுகவுக்கு சேர்த்து தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் இப்போ அது they will not be bothered. பெருசாக அது பெரிய பாதிப்பாக அவங்க எடுத்துக்க